திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 445, அதிகாரம் பெரியாரை துணைக்கோடல். விடப்பன்மன் என்பவர் ஒரு அசுரகுலத்து வேந்தர். இவரது மகள் சன்மிட்டை. மன்னரின் மந்திரி சுக்கிராச்சாரியார். அவரது மகள் தெய்வயானை. மன்னரின் மகள் சன்மிட்டையும் சுக்கிராச்சாரியாரின் மகள் தெய்வயானையும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களுக்குள்ளே சிறு சண்டை ஏற்பட்டது. அச்சண்டையின் வாக்குவாதத்தில் மன்னரின் மகள் சன்மிட்டை தெய்வயானையை பார்த்து, நான் சக்கரவர்த்தியின் திருமகள், நீ என் தந்தைக்கு ஏவல் புரியும் மந்திரியின் மகள், என்னோடு நீ எந்த வகையிலும் இணையாக மாட்டாய் என்று அவரை நிந்தையாக கூறினார். உள்ளம் கொதித்த தெய்வயானை தனது தந்தையிடம் உரைத்தாள். உடனே அமைச்சரும் சிந்தை வெறுத்து மந்திரி பதவியை துறந்து அரசவையை விட்டு வெளியேறினார். மன்னர் இச்செய்தி அறிந்து வருந்தினார். சுக்கிராச்சாரியார் மிகச்சிறந்த அறிவாளி, சமயோசித புத்தியுடையவர், ஆழ்ந்த அனுபவம் மிக்கவர். அவரை அமைச்சராக கொள்ள நிறைய மன்னர்கள் விரும்பியதுண்டு. எனவே நம் குழந்தையின் தவறுக்காக நம்மை வழிநடத்தும் பெரியவரை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக விரைந்து போய் அவரை தொழுதார். புதல்வி செய்த பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என வேண்டினார். அதற்கு சுக்கிராச்சாரியார், என் மகளுக்கு உங்கள் மகள் சன்மிட்டை 1 வருடம் பணிப்பெண்ணாய் இருக்க இசைந்தால் அரசவை வருகிறேன் என்றார். மன்னரும் அதற்கு இசைந்தார். தன்னை சரியாக வழிநடத்துகின்ற பெரியோரை மன்னரேயானாலும் தனது கண்போல் காத்து நடக்க வேண்டும். அத்தகைய அமைச்சரை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்பதை சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். அறிவார்ந்தவரின் அனுகூலம் பெருமை, அவருடன் ஆயுட்காலமெனில் செழுமை.